தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய MST iCore 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேற்று நம்மளுடைய என்ட்ரியை போட முடியல, வீடியோஸ் ரிலீஸ் பண்ண முடியல. என்னோடய பர்சனல் வேலையினால் வெளியில் போயிட்டேன். இன்றைக்கி காலையில் இந்த சார்ட் உங்களுக்கு போட்டேன். போகிறதுக்கு முன்னாடி நேற்று என்ன ஆச்சுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுறேன். நேற்று மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு? நம்மளுடைய செல் ஜோனுக்கும் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. 1 minute டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு சொன்னது 30 seconds வச்சு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு 1 minute வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 minute கேண்டில் மட்டும் முடியறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது முடிஞ்ச பிறகு நம்மளுடைய எந்த ஜோன்லேருந்து அது போயிட்டுருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஜோனில் எந்த ஜோன்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு 1 minute கேண்டில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்து அதன் பிறகு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அந்த நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறத இன்றைக்கி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நேராக செட்டிங்ஸில் போங்க, ரீசெட் கொடுங்க. இந்த இடத்துல NSE டுமாரோன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இது மட்டும் நீங்கள் பண்ணினா போதும். இப்போ நேற்று என்ன இருக்குது? 1 minute கேண்டில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு செல்லுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. அதனால் என்ன சொன்னேன் நேற்றுனா 52,000 புட் ஆப்ஷனை நான் பை பண்ணினேன். இந்த இடத்துல 52,000 புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் உடனே குரூப்பில் போட்டிருக்கேன். எல்லாருமே ட்ரேட் பண்ணினீங்க, ப்ராஃபிட் எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல பை எடுக்கலாமா எடுக்கக்கூடாது, எடுத்திருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. ஆனால் பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. அப்போ நம்ம நேற்று ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும்? செல்லோட ட்ரேடில் தான் இருக்கணும். சரி, இப்போ இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்ப்போமா? இன்றைக்கி என்னாச்சுன்னா அதே மாதிரியே மார்க்கெட் நம்ம NSE டுமாரோ வச்சோம், டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சோம். அப்போ இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு பையில் தான் கிடச்சிச்சு. அதனால் என்ன சொன்னேன்? 51,000 கால் ஆப்ஷனை பை பண்ண சொன்னேன். மார்க்கெட் நல்லா மேலே போச்சு, திருப்பி நம்முடைய பை ஜோனுக்கே வந்துச்சு, திருப்பியும் மேலே போச்சு. நமக்கு டார்கெட் 51,339, அதாவது நம்முடைய செல் ஜோன் தான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு இந்த கேண்டில் நம்மளை டச் பண்ணுது இல்லையா, அந்த டச் பண்ணுற கேண்டில் நல்லாவே புல்லிஷ் கேண்டிலாகவே இருக்குது. அப்போ நல்லாவே ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். சரி, அது போக மறுபடியும் பாருங்கள், நம்மளோட அதே பை ஜோன்லேயே டச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி காலையில் 10:39. இது நமக்கு எப்போ தெரியும்? நேத்தியே நமக்கு தெரியும். இன்றைக்கி காலையிலேயே நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு பை கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு பை கிடச்சிச்சின்னா செல்லு கிடையாது. அதனால் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கும் உங்களுக்கு நான் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், பியரிஷ் R3C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தெரிஞ்சவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு மறுபடியும் பை எடுக்கலாம். அந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பாருங்கள். திருப்பி மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டுருக்கு. இது NSE டுமாரோ. சரி சார், இப்போ நான் டிஃபால்ட் செட்டிங்ஸ் எப்படி சார் ட்ரேட் பண்ணுறது? நான் NSE டுமாரோ பார்க்கல, மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு தான் நான் ட்ரேட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற ஆளுங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் பாருங்கள். டிஃபால்ட் செட்டிங்ஸில் வைக்கிறோம். மார்க்கெட் எங்கேனாலும் ஓப்பன் ஆகட்டும், நமக்கு பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் நல்லா ஏற விட்றோம். ஏற போகும்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒன்று இந்த மார்க்கெட்டு மேலே போயிட்டு நமக்கு எதாவது ரிஜெக்ஷன் கிடைக்கணும். இங்கே ரிஜெக்ஷன் கிடைக்கிது, இதுக்கிட்ட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஏறுற சமயத்தில் கபடி கேம் ஞாபகம் வச்சுக்கிங்க, நல்லா ஏற விடணும். அந்த மாதிரி இந்த மாதிரி பல்கான ஆளுங்க உள்ளே வரும்போது நல்லா ஏற விடுவோம் இல்லையா, அவங்களுக்காக வச்சுருக்கிற என்ட்ரி தான் இந்த இடத்துல. என்ட்ரி டைப்பில் போயிட்டு லேட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அப்படின்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நமக்கு இங்கே நமக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய என்ட்ரிக்கு கீழே 51,417 கீழே நம்மளுடைய கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதுக்கு அடுத்த கேண்டிலும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா, குறைந்தபட்சம் 2-3 டார்கெட்டுக்காவது வெயிட் பண்ணலாம். அப்படி ஒரு என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. எப்போதும் போல் ஸ்டாப் லாஸ் டைனி டூவில் கொண்டு போங்க, டார்கெட்டையும் டைனி டூவில் கொண்டு போங்க. ஃபஸ்ட் செல் ஆக்டிவேட் ஆனதுனால ஃபஸ்ட்டு பையை தூக்கி விட்ருங்க, செகண்ட் பை டார்கெட் எனேபிள் பண்ணிக்கிங்க. சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக. அவ்வளோதான். இது டிஃபால்ட் என்ட்ரி. நான் காலைல காட்டினது அட்வான்ஸ் என்ட்ரி. நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கே நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்கிறது தான் NSE டுமாரோ மார்க்கெட் அட்வான்ஸ் என்ட்ரி. இது மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு நம்ம மார்க்கெட்டை கவனித்து
ட்ரேடிங் எடுக்கிறது தான் வந்து இந்த இது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம் மார்க்கெட் எது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. நேரத்தில் பாருங்கள், கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட்டு, ஃபிஃப்த் டார்கெட்டு, சிக்ஸ்த்து டார்கெட் வரைக்கும் போயிட்டு ஆல்மோஸ்ட்டு 7th டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட்டு 7th டார்கெட் வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய அக்யூரசி லெவல். இதை நீங்கள் ஒழுங்காக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் பயப்படாமல் ட்ரேடிங் பண்ணலாம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே ஒரு 3 மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. சூப்பர் ட்ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெண்டு லைன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இங்கே ஒரு ட்ரெண்டு சிக்னல் இருக்குது. இது 3ஐயும் யூஸ் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு நல்லதாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி வந்து எங்கேயோ கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே டாப்பு இது தான், நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. ஆனால் இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் எப்போ கொடுக்குது பாருங்கள். நம்மளுடைய 3வது டார்கெட் முடிஞ்ச பிறகு தான் 1 மினிட்லேயே அது வந்து கிராஸ் ஓவர் கொடுக்குது. அப்போ 5 மினிட்ஸு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் வச்சிங்கன்னா டார்கெட் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தான் அது வந்து கிராஸ் ஓவரே கொடுக்கும். அப்போ போய் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம இண்டிகேட்டர் மாதிரி உலகத்தில் எந்த இண்டிகேட்டருமே கிடையாது. ஏன்னா இது வந்து இருக்கிறதுலையே ஹையில் போயிட்டு நம்மளுக்கு பை என்ட்ரியை கொடுக்குது, இருக்கிறதுலே லோவில் போயிட்டு நமக்கு பை என்ட்ரியை கொடுக்குது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறேன், இதை நான் மூவிங் ஆவரேஜில் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வந்து ப்ரைஸ் தான். இந்த இடத்துக்கு வந்தால் பை, அந்த இடத்துக்கு போனால் செல்லு. ரிஜெக்ஷன் ஆன பிறகு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அது பை ரிஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, செல் ரிஜெக்ஷனாக இருந்தாலும் சரி. இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸோட ட்ரேடிங்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. மார்னிங் ப்ராஃபிட்லேயும் நம்ம ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய அனைத்து நாட்களும் இது போல் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. லைஃப் டைம் பிளான் கூட ஐட்ரன் இண்டிகேட்டர் ஃப்ரீயாக கொடுத்தோம் தீபாவளிக்காக. திருப்பியும் நிறைய பேர் சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், அதே ஆஃபர் மறுபடியும் கொடுங்க, நாங்கள் ஒரு நாள் மட்டும் கொடுங்க, நாங்கள் இன்றைக்கி பணம் கட்டிடுவோம், நாளைக்கு பணம் கட்டிடுன்னு சொல்கிறீங்க. அது ஆஃபர் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வேணும் அப்படின்னா iCoreயும் வாங்கணும், iTrendயும் வாங்கணும். அடுத்த ட்ரிப் ஆஃபர் வந்துச்சுன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள்.